சுந்தரகாண்டம் சர்க்கம் 1 144. பிறகு தேவ கந்தர்வ சித்தர்கள் சூரியனுக்கு ஒப்பான ஒளி படைத்த நாகமாதா சுரேசையிடம் பின்வருமாறு சொல்றாங்க. வாயுகுமாரரான ஸ்ரீமான் கடலுக்கு மேலே தாண்டி சென்று கொண்டிருக்கிறார். அவருக்கு ஹனுமான்னு பெயர். மிகவும் பயங்கரமானதும் வானலாவி நிற்கும் மலை போன்றதுமான ராட்சச வடிவத்தை ஏற்று வளைந்த கோர பற்களுடன் சிவந்த கண்களையும் முகத்துடனும் தோன்றி அவருக்கு கொஞ்சம் இடையூறு செய். மறுபடியும் அவருடைய பராக்கிரமத்தை அறிய விரும்புகிறோம். முதலாவதாக மைனாக நிகழ்ச்சியில அறிந்து கொண்டோம். ஏதாவது உபயம் செய்து உன்னை ஜெயிக்கிறாரா இல்ல சோகத்தை அடைய போகிறாரான்னு பார்க்க போறோம். இவ்வாறு சொல்லப்பட்ட அந்த தேவி சுரேசை தேவர்களால் கௌரவிக்கப்பட்டு நடுக்கடல்ல அழகற்றதும் ஒழுங்கில்லாததும் எல்லோருக்கும் பயத்தை கொடுக்கக்கூடியதுமான ராட்சச உருவத்தை எடுத்துக்கொண்டு வானத்தில் நீந்தி கொண்டிருந்த ஹனுமானை சூழ்ந்து கொண்டு இப்படி கூறினாள். வானர வீரனே, தெய்வங்களால நீ எனக்கு உணவாக அளிக்கப்பட்டிருக்கிறாய். நான் உன்னை சாப்பிடப் போகிறேன். என்னுடைய இந்த வாயுக்குள் புகுவாயாக. இப்படி சுரேசையால் சொல்லப்பட்ட வானரர் கை கூப்பிக்கொண்டு இன்முகத்துடன் சுரேசையிடம் கூறினார். தசரத குமாரரும் ஸ்ரீமான் ராமன் சகோதரரான லக்ஷ்மணுடன் மனைவியான வைதேகியுடனும் தண்டாகாரண்யத்திற்கு வந்தார். ராட்சசர்களால் பகை கொள்ளப்பட்ட அவர் வேறு காரியத்தில் மாரீசமானை பின்தொடர்ந்து செல்வதில் முனைந்திருந்த போது அவருடைய மனைவி புகழ்பெற்ற சீதை ராவணால அபகரித்து செல்லப்பட்டார். ராமனுடைய உத்தரவுப்படி அவரிடம் தூதனாக சென்று கொண்டிருக்கிறேன். ராமனுடைய நாட்டில் வசிக்கும் நீ அவருக்கு உதவி செய்ய கடமைப்பட்டவள். அவரை பற்றி எனக்கு கவலை என்று நீ நினைத்தால் சீதையை பார்த்துவிட்டு தவறுகள் செய்யாத ராமனிடம் அந்த செய்தியை தெரிவித்த பிறகு உன் வாயை வந்தடைகிறேன். இது நான் செய்யும் சக்தியன் என்று ஹனுமான் சொல்றாங்க. ஹனுமான் இப்படி சொல்லப்பட்டவளும் இஷ்டப்படி உருவம் எடுக்கக்கூடியவளுமான சுரேசை யாரையும் என்னை மீறி செல்ல முடியாது. இது எனக்கு கொடுக்கப்பட்ட வரம் என்றார். அதை காதில் வாங்கி கொள்ளாமலேயே போய்கொண்டிருந்த ஹனுமானை பலத்தை அறிய விரும்பிய சர்ப்பங்களின் தாய் சுரசை சொன்னாள். வானோரத்தமனே, இப்போது நீ என் வாயுக்குள் புகுந்து பிறகு செல்லலாம். இது முன்பே பிரம்மாவால் எனக்கு கொடுக்கப்பட்ட வரம்னு சொல்லி உடனே முகத்தை மிகவும் அகலமாக்கி கொண்டு ஹனுமானின் எதிரில் நின்றாள். இப்படி சுரேசையால் சொல்லப்பட்ட வானபுரங்கவர் கோபம் கொண்டு என்னை விழுங்கும் அளவுக்கு உன் வாயை திறந்து கொள் என்றார். 10 யோஜனை வளர்ந்திருந்த சுரேசையிடம் இப்படி சொல்லிவிட்டு கோபம் கொண்ட ஹனுமான் 10 யோஜனை அகலம் உடையவரானார். மேகத்திற்கொப்பான ஒளி வீசுகின்றவரும் 10 யோஜனை அகலம் உடையவருமான அவரை பார்த்து சுரசையும் தன் முகத்தை 20 யோஜனை அகலம் உள்ளதாக செய்து கொண்டார். வாயுமைந்தரும் அதி புத்திசாலியுமான ஹனுமான் நீண்ட நாக்குடன் பயங்கரமான நரகம் போன்றதும் அகலப்படுத்தப்பட்டதுமான அவளுடைய முகத்தை பார்த்து உடனே தன்னுடைய உடலை ஒரு கட்டை விரல் அளவு உள்ளதாக சுருக்கி கொண்டார். விரைவாக அவள் வாயுக்குள் புகுந்து மிக வேகத்துடன் வெளிப்பட்டு ஆகாயத்தில் நின்று கொண்டு வெற்றி செல்வியோடு திகழ்ந்த அவர் இப்படி சொன்னார். தாக்ஷாயினி, உனக்கு நமஸ்காரம். உன் வாயில் புகுந்தவனாகிவிட்டேன். வைதேகி இருக்கும் இடம் நோக்கி போகிறேன். உன்னுடைய வரமும் சத்தியமாய் ஆயிற்று. ராகுவின் முகத்தில் இருந்து விடுபட்ட சந்திரன் போல தன் முகத்தில் இருந்து வெளியேற்றிவிட்ட அவரை பார்த்து தன் சொந்த உருவத்துடன் சுரசாதேவி கூறினாள். வானரை சிரேஷ்டனே, அழகனே, காரியத்தை வெற்றிகரமாக முடிப்பதற்காக சௌக்கியமாக செல்வீராக. மகாத்மாவான ராகவனுடன் ராமனுடன் விரைவில் வைதேகியை சேர்த்து வையுங்கள். பிறரால் செய்ய முடியாத காரியத்தை ஹனுமான் 3வது தடவையாக செய்துவிட்டதை கண்டு வாழ்க வாழ்க என்று சர்வ பிராணிகளும் வானரரை அப்போது கொண்டாடினர். ஆகாயத்தை அடைந்து கருடனுக்கு நிகரான வேகத்துடன் சென்றார். ஆகாயத்தில் ஆங்காங்கே மேகங்கள் சஞ்சரிக்கின்றன. பறவைகள் புகழ்கின்றன. தேவலோக இசைவாணரான தும்புரு முதலிய இசை வல்லுநர்கள் சஞ்சரிக்கிறார்கள்.
ஐராவதம் வசிக்குது. சிங்கம், யானை, புலி, பறவை, சர்ப்பம் முதலியவைகளில் சுமக்கப்படுபவைகளையும் குற்றமற்றவைகளையும் பறந்து கொண்டிருப்பவைகளையான விமானங்களால் அழகு செய்யப்பட்டிருக்குது. வஜ்ராயுதம், இடி ஆகியவற்றால் உரசலால் ஏற்படும் அக்னிகளால் விளங்குவது. மிகவும் புண்ணியம் செய்த பாக்கியசாலிகளாலும் ஸ்வர்க்கத்தை ஜெயித்தவர்களாலும் அலங்கரிக்கப்படுகிறது. தேவர்களுக்கு அளிக்கப்படும் வேள்விகள் ஏராளமான அவியை ஏற்று செல்லும் அக்னியால வசிக்கப்படுது. கிரகங்கள், தாரகைகள், சந்திரன், சூரியன், நட்சத்திர கூட்டங்களால அலங்கரிக்கப்படுது. முனிவர் கூட்டம் மற்றும் கந்தர்வ நாக யக்ஷர்களால் சூழப்பட்டிருக்கு. தனித்தது, நிர்மலமானது, ஆதாரமானது. விஸ்வாசம் என்ற கந்தர்வன் உறைவது. தேவராஜனின் யானையால் ஆக்கிரமிக்கப்பட்டது. சந்திர சூரியர்கள் செல்லும் பாதையாக அமைஞ்சது. மங்களமானது. உலகத்திற்கு பிரம்மாவினால் செய்யப்பட்ட அஸ்மானகிரி போன்றது. வீரர்களாலும் சிறந்த வித்யார கூட்டங்களாலும் பலமுறை உபயோகிக்கப்படுவது. வாயு மார்க்கமான ஆகாயத்துல கருடனை போலும் மேக கூட்டங்களை இழுக்கும் வாயுவை போன்றும் ஹனுமான் சென்றார். வானரரால் மோதப்பட்ட பெரிய மேகங்கள் கருப்பு அகில் நிறத்துடன் சிவப்பு, மஞ்சள், வெண்மையாகவும் பிரகாசித்தன. மேக கூட்டங்கள்ல மீண்டும் மீண்டும் புகுந்தும் வெளிப்பட்டும் வந்த அவர் மேக கூட்டங்களில் புகுந்தும் வெளிப்பட்டும் வரும் மழைக்கால சந்திரன் போல விளங்கினார். வாயுகுமாரரான ஹனுமான் இறகு முளைத்த பெருமலை போல எங்கும் காணப்பட்டவராய் பிடிப்பில்லாத ஆகாயத்தை அடைந்தார். தாவி சென்று கொண்டிருக்கும் அவரை பார்த்து இஷ்டப்படி உருவம் எடுக்கக்கூடியவளும் பெருத்த உடல் கொண்டவளுமான சிம்ஹிகா என்ற ராட்சசி மனதில் பின்வருமாறி சிந்தித்தாள். இப்போது வெகு நீண்ட காலத்திற்கு பிறகு உணவு கொண்டவளாக ஆகப் போகிறேன். வெகு நாட்களாக பின் பெரிய இந்த பிராணி என் வசத்திற்கு வந்திருக்கிறது என்று மனதால் சிந்தித்த அவள் அவளுடைய நிழலை பற்றி இழித்தாள். தன் நிழல் பிடிக்கப்படுவதை உணர்ந்த வானரர் சிந்திக்க தொடங்கினார். பெருங்கடல்ல எதிர்காற்றினால் வேகம் தடைப்பட்ட பெரும் படகு போல திடீர்னு பராக்கிரம் குறைக்கப்பட்டவனாகவும் இழுக்கப்பட்டவனாகவும் இருக்கிறேன். வானரர் மேலும் கீழும் பக்கங்களிலும் பார்த்து வந்தபோது உப்பு கடலில் எலும்பு நிற்கும் பெரிய பிராணியை பார்த்தார். விகாரமான முகத்துடைய அதை பார்த்த ஹனுமான் வானர மன்னன் சுக்ரீவனால் சொல்லப்பட்ட விசித்திரமான பிராணி அல்லவா என்று எண்ணினார். அவரால் சொல்லப்பட்ட சயாகிராகி இதுதான் என்பதில் சந்தேகம் இல்லை. நிழலை பற்றி இழுக்கக்கூடியது, மிக்க வீரியம் உள்ளதுன்னு நடந்து கொண்டிருந்த காரியத்தினால அவள் சிம்ஹிகை என்ற உண்மையை உணர்ந்து புத்திமானான வானரர் மழைக்கால மேகம் போல பெரும் சரீரமுடையவராக வளர்ந்தார். சிம்ஹிகை அந்த வானரருடைய பெருத்த சரீரத்தை பார்த்து பாதாள குகைக்கு ஒப்பாக தன் வாயை விரித்து கொண்டாள். மேக கூட்டம் போல் கர்ஜித்து கொண்டு வானரரை நோக்கி ஓடினாள். அவர் தன் உடல் அளவுக்கு வளர்ந்திருந்த அவளுடைய அகலமான மிகப்பெரிய வாயை பார்த்தார். மகா வானரரான அவர் தன் உயிர்நிலையை சுருக்கி கொண்டு அவளுடைய அகலமான வாயினுள் வஜ்ராயுதம் போல மிக வேகமா பாய்ந்தார். பௌர்ணமி நாளை பூர்ண சந்திரன் ராகுவால் விழுங்கப்பட்டதை போல அவளுடைய வாயில் மூழ்கி கொண்டிருக்கும் அவரை ஹனுமான் சித்திர சாரணர்கள் பார்த்தார்கள். உடனே கூர்மையான தன்னுடைய நகங்களால அவளுடைய உயர்நிலையை பிளந்து மனோவேகம் போன்ற ஆற்றலுடைய அவர் வேகமாக வெளியே தாவினார். அறிவினாலும் தைரியத்தாலும் செயல்திறனாலும் அவளை வீழ்த்திவிட்டு மனத்தின்மை பெற்ற ஹனுமான் உடனே மறுபடியும் தன் சரீரத்தை வளர்த்து கொண்டார். ஹனுமானால் மார்பு பிளக்கப்பட்ட அவள் அலறிக்கொண்டு அவளுடைய அழிவுக்காக பிரம்மாவால் படைக்கப்பட்டவர் அந்த ஹனுமான். இந்த சிம்ஹையானவள் அவரால் விரைவாக கொல்லப்பட்டு வீழ்ந்ததை பார்த்து ஆகாயத்தில் சஞ்சரித்து கொண்டிருந்த பூதங்கள் வானோரத்தமரான அவரிடம் இப்படி சொன்னார்கள்: தாண்டுகிறவர்களுள் முதல்வனே, பயங்கரமான காரியத்தை இப்போது நீ செய்திருக்கிறாய். பெரிய இந்த பிராணியை கொன்று போட்டாயே, நீ ஏற்றுக்கொண்டிருக்கும் காரியத்தை வெற்றிகரமாக முடித்துவிட்டு வா. வானரேந்திரே, தைரியம், தொலைநோக்கு, சற்றென்று முடிவெடுக்கும் துணிவு, செயல்திறன் ஆகிய நான்கும் எவரிடம் இருக்கின்றனவோ அவர் காரியங்களில் தோற்று வருத்தம் அடைய மாட்டார். மதிக்கத்தக்க அவர்களால் கொண்டாடப்பட்டவரும் நினைத்த காரியத்தை முடித்து கொண்டு விட்டவருமான
அந்த வானரர் கருடனை போல் வேகமாக ஆகாயத்தில் புகுந்து சென்றார். அநேகமாக கடலை தாண்டிவிட்ட அவர் சுற்றும் முற்றும் பார்த்து வருகையில் 100 யோஜனை முடியும் எல்லையில மரக்கூட்டங்களை பார்த்தார். கீழே இறங்கும் போதே பல வகையான மரங்களால் அலங்கரிக்கப்பட்ட தீவையும் மலையின் நந்தவனங்களையும் பார்த்தார். ஹனுமான் பெருங்கடலையும் கடலோரத்தையும் கடலோரத்தில் வளர்ந்திருந்த மரங்களையும் கடலின் பத்தினிகளான நதிகள் சங்கமிக்கும் முகத்வாரங்களையும் பார்த்தபடியே மிக பெரிய மேகம் போல் ஆகாயத்தை தடுத்து கொண்டிருக்கும் தன் சரீரத்தை பற்றி ஆலோசித்து அவர் ஒரு நல்ல முடிவுக்கு வந்தார். என்னுடைய பெரிய சரீரத்தையும் அதிவேகத்தையும் பார்த்தவுடனேயே ராட்சசர்கள் என்னை பற்றி அறிந்து கொள்ள துடிப்பார்கள் என்று ஹனுமான் எண்ணினார். உடனே மலை போன்றிருந்த தன் உடலை சுருக்கி கொண்டு மோகம் முதலான மாசுக்களை களைந்துவிட்டு ஆத்மஞானி போல் தன் இயற்கையான வடிவத்தை அடைந்தார். அந்த வடிவத்தை மிகவும் சுருக்கி கொண்டு இயல்பான வடிவத்தில் நின்ற ஹனுமான் பலி சக்கரவர்த்தியின் வீரியத்தை பறிப்பதற்காக 3 அடி நடந்த வாமனரை போல திகழ்ந்தார். உருவத்தின் அளவுதான் சுருங்கியதை தவிர இயற்கையான பேராற்றல் சுருங்கல என்றபடி அழகான பலவித உருவங்களை எடுக்கக்கூடியவரும் பெருங்கடலின் அக்கறையை அடைந்து பிறரால் வெல்ல முடியாதவரும் சுருங்கிய வடிவம் உடையவரும் மாபெரும் மலையின் சிகரம் போன்றவருமான அந்த மகாத்மா இனிமேல் நடக்க வேண்டியதை பற்றி தீர்மானித்து கொண்டவராக செழிப்பானதும் தாழை நறுவழி தென்னை மரங்கள் ஏராளமாக விளங்குவதுமான லம்பம் என்ற மலையின் சிகரத்தில் இறங்கினார். பெருங்கடலின் அந்த கரையை அடைந்துவிட்ட அவர் சிறந்த மலையின் மேல் விளங்கும் இலங்கையை பார்த்து கொண்டு பழைய உருவத்தை விட்டுட்டு பறவை விலங்குகளை கலங்க செய்தவராக அந்த லம்ப மலையில் இறங்கினார். பேரலைகள் வீசும் பெருங்கடலை தன் பலத்தினால கடந்து வந்து பெருங்கடலின் கரையில் குதிச்சு அமராவதி பட்டணம் போல் விளங்குவதும் அரக்கர்களும் நாகர்களும் நிறைந்ததுமான இலங்கையை பார்த்தார் ஹனுமான். ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் சுந்தரகாண்டத்துல 1வது சர்க்கம் முற்றிற்று. ஜெய் ஸ்ரீராம்.